நமக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி பேசிக்கொண்டே இருப்பாங்க. இச்சகம் பேசுவாங்க, பயங்கரமா பேசுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் காரியங்கள் சாதகமாக இருக்குது, நல்ல பிளெஸ்ஸிங் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது. டக்கு டக்குன்னு திருமணம் நடந்துரும், குழந்தை பிறந்துரும், நிம்மதியா வீடை கட்டிடுவாங்க. எல்லா ஆசீர்வாதங்களும் உடனே வந்த உடனே அவங்களுக்கு என்ன எண்ணம்னா, நாங்க தான் பெரியவங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பாக்கியவான்களா இருந்தா கூட அவங்கள விட நாங்க பெரியவங்க என்று அவர்கள் பெருமையாய் பேசி, நான் உங்களை ஒருவேளை இச்சைகமாய் பேசி நிந்தித்து உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம். நீங்க கூட நினைக்கலாம், நான் ஏசப்பா பிள்ளை தானே, ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளை தானே, நான் ஜெபிக்கிற பிள்ளை தானே, ஆனா அவங்க அப்படி இருக்கிறாங்களே, நான் இப்படி இருக்கிறேனே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாய் இருந்தால், ஆண்டவரால கனம் பெற்ற ஒரு பிள்ளையாய் இருந்தால், கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? அவர்கள் மேடுகளை நீங்கள் மிதிக்கும்படி செய்வார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர்களுக்கு எதெல்லாம் மேடு நினைச்சிட்டு இருக்காங்களோ அதை விட உங்களை கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு? உயர்த்தி விடுவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அப்படி உயர்த்தப்படும் பொழுது அவர்கள் மேடுகள்னு எதெல்லாம் நினைச்சாங்களோ அதெல்லாம் எங்க இருக்கும்? உங்க காலுக்கு கீழே இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இன்னைக்கு நீங்க வேதனைப்படாதீங்க. எந்தெந்த மனிதர்கள் உங்களை இச்சகமாய் பார்த்தார்களோ, பேசினார்களோ, நிந்தித்தார்களோ, அவமானப்படுத்தினாங்களோ அவங்கள விட ஒரு ஸ்டெப் மேலதான் கர்த்தர் வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவன். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்றைக்கு ஒருவேளை கீழே இருக்கிறது மாதிரி இருக்கலாம். உங்களை வேதனைப்படுத்துறவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை உயரத்தில் இருக்கிறது போல இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய், உங்கள் பிள்ளைகளை அவர்களுக்கு மேலாக உயர்த்துவார்.